செக்யுலர் பரவாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். குப்பை தொட்டில இருக்க வேண்டிய குப்பைகள் எல்லாரும் இப்ப சட்டமன்றத்துல உட்காந்துக்கிட்டு குப்பை மாறி அந்த சட்டசபைய நாரடிச்சிட்டு இருக்கிறானுங்க. தாவேகா சம்பந்தப்பட்ட தற்குறிகள் அந்த சட்டமன்றத்தை நாரடிச்சிட்டு இருக்கிறானுங்க. எந்த துறை சம்பந்தப்பட்டும் ஒரு பேசிக் அறிவு இல்லாம, சம்பந்தமே இல்லாம எதிர்கட்சிகளை ட்ரிகர் பண்ணிக்கிட்டு, எதிர்கட்சிகளை நம்ம ட்ரிகர் பண்ணி அவங்கள நம்ம கலாய்ச்சிட்டோம்னா அது சாதனை, நம்ம ரீல்ஸ் கட் பண்ணி போறது ஈஸியா இருக்கும், வசதியா இருக்குன்னு இந்த தற்குறிங்க பூரா பேரும் ரீல்ஸ் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இதுலயும் ஒரு மும்மூர்த்தி 3 பேர் இருக்கிறானுங்க. இவனுங்களோட வேலையே தொடர்ச்சியா சட்டமன்றத்துல கலவரத்தை தூண்டணும் இப்படிங்கிறது மட்டும்தான். எதிர்கட்சி ஏதாவது துறை சார்ந்து கேள்விகள் கேட்கிறாங்கன்னா அந்த துறை சார்ந்த அமைச்சர் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. அந்த துறைக்கே சம்பந்தம் இல்லாத, அந்த துறை சம்பந்தப்பட்ட எந்த அடிப்படை அறிவும் இல்லாத இந்த மும்மூர்த்தி 3 பேர் எழுந்து உட்காந்து பதில் சொல்லுவாங்க. அது யார் 3 பேருன்னா, ஒண்ணு வளர்ந்து கட்ட ஆதவர்ஜனா லாட்டரியோடைய மர்மையன், அடுத்து கக்கூஸ் அமைச்சர். அவர் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா உதயநிதி கக்கூஸ் போகும்போது மட்டும் இல்ல, ஊர்ல இருக்க எல்லாரும் கக்கூஸ் போகும்போது இவர் தான் உட்காந்து வாட்ச்மேன் வேலை பாக்குறாரு, இந்த கக்கூஸ் அமைச்சர். இன்னொன்னு பட்டிமன்ற பேச்சாளர். யார் என்ன கேட்டாலும் தூய தமிழ்ல பேசிட்டோம்னா அது புத்திசாலித்தனம், நம்மளாம் ஒரு மிக சிறந்த ஒரு அதிமேதாவி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முட்டாப்பைய மாதிரி பேசுறாரு நம்ம ராஜ்மோகன். இவங்க 3 பேரும் உட்கார்ந்துக்கிட்டு சட்டமன்றத்துல இருக்கக்கூடிய எல்லாரோடைய கேள்விக்கும் பதில் சொல்றன்ற பேர்ல தற்குறித்தனமா முட்டாப்பைய மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அறிவு வேணாம், கொஞ்சம் கூட அறிவுங்கிறது வேணாம். என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நேற்று சட்டமன்றத்துல நம்ம சீட்டு நிர்மல்குமார் பேசுறாரு. அவர் பேசும்போது கரூர் கம்பெனின்னு சொல்லி வார்த்தையை விடுறாரு. எதிரில இருந்து என் செந்தில் பாலாஜி இருந்து பேசுறாரு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்ன பேசுறீங்க, எதுக்காக சம்பந்தம் இருக்காங்கன்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அவர் கேட்ட கொஞ்ச நேரத்துல உதயநிதி எந்திரிச்சு சொல்றாரு, நம்ம காக்கி ட்ரௌசர் அமைச்சர்னு சொன்னோடனே நம்ம ஆளுக்கு சுருக்குன்னு வந்துருச்சு. யாரு? நம்ம கக்கூஸ் அமைச்சருக்கு, காக்கி ட்ரௌசர் அமைச்சருக்கு, RSS அமைச்சருக்கு சுருக்குன்னு வலிச்ச உடனே எந்திரிச்சு நின்றுக்கிட்டு, நீங்க 3 மணி நேரம் கக்கூஸ்ல உட்காந்துருந்தீங்க, நீங்க 3 மணி நேரம் கக்கூஸ்ல உட்காந்துருந்தீங்கன்னு உதயநிதி கக்கூஸ் போறதை பத்திட்டு பேசிட்டு இருக்காரு. போய் நோட்டு பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு ரீடிங் எடுத்துட்டு இருப்பீங்களா சார்? நீங்க உதயநிதி எவ்வளவு நேரம் கக்கூஸ் போறாரு அப்படின்னு ரீடிங் வந்து எடுத்துட்டு இருக்கிறீங்களா, இல்ல எட்டி பார்த்துட்டு இருக்கிறீங்களா, இல்ல நல்லாதான் போறாரா, இல்ல தண்ணியா போகுதா அப்படின்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறீங்களா? அசிங்கமா இல்ல? சட்டமன்றம் தானே, மக்கள் பிரதிநிதி தானே. எப்பேற்பட்ட மாமனிதர்கள் உட்கார்ந்துருந்த இடம், அந்த இடத்துக்கான ஒரு மதிப்பு கொடுத்தாவது கொஞ்சம் நாகரிகமா நீங்க யாரும் பேச வேணாம். இதுல இன்னைக்கு எழுந்து உட்காந்துக்கிட்டு நம்ம கக்கூஸ் அமைச்சர், காக்கி ட்ரௌசர் அமைச்சர் சீட்டு நிர்மல்குமார் சொல்றாரு, பரந்தூர் விமான நிலையம் சம்பந்தப்பட்டு டாக்கு போயிட்டு இருக்கு. இவரு குறுக்க பூந்துக்கிட்டு அந்த விமான நிலையம் சம்பந்தப்பட்டு G2 மாப்பிளை அப்படின்னு வார்த்தையை விடுறாரு. எதிரில தங்கம் தென்னரசு எந்திரிச்சு சொல்றாரு, உங்களை மாதிரி எங்களுக்கும் பேச தெரியும், பேச வைக்காதீங்க. பரந்தூர் விமான நிலையம் சம்பந்தப்பட்டு G2 சபரிசன் பேசுறீங்கன்னா அப்ப இப்ப நீங்க புதிதாக விமான நிலையம் அமைப்பதற்கு எந்த லாட்டரி மறுமையனுக்காக நீங்க வேலை பார்க்கறீங்கன்னு கேட்டுட்டாரு. கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ஒண்ணு G2 மாப்பிளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களா இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக விவசாயிகளை மட்டும்தான் கணக்கில் வைத்துக் கொண்டு இது செய்யப்பட்டிருக்குது, வேற யாருக்காகவும் இல்லை. சட்டத்துறை அமைச்சர் இந்த அளவிலே தன்னுடைய பதிலை, விவாதத்தை கொண்டு போக விரும்புவார் என்றால், I can also pay you in the same currency. G2 மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால், வேறு எந்த லாட்டரி மறுமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? இது தேவையா அந்த அசிங்கம்? உடனே லாட்டரி மறுமைன்னு சொன்ன உடனே நான் எந்திரிச்சு நின்றுக்கிட்டு, எங்க அப்பா குருதுகுள்ள இல்லைன்ற மாதிரி அவரே எந்திரிச்சு, நான் தான் லாட்டரியோட மறுமையை சொல்லுங்க, நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு வாண்டடா வந்து வண்டியில ஏறாரு. தேவையா அந்த அசிங்கம்? G2 தப்பு பண்ணிருக்கு, சபரிசன் தப்பு பண்ணிருக்காருன்னா ஆதாரம் இருக்குன்னா ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டு அப்புறம் சட்டமன்றத்துல உட்காந்து பேசணும். CIG ரிப்போர்ட் உங்க முதலமைச்சருடைய டேபிள்ல இருக்குங்கிற காரணத்துக்காக அந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நாங்க நடவடிக்கை எடுக்க எங்களை வச்சிடாதீங்க, நாங்க அப்படி பண்ணிடுவோம், நாங்க இப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்க கூடாது. நடவடிக்கை எடுத்துட்டு திமுகவுல திருட்டுத்தனம் பண்ணிருக்காங்க, ஊழல் பண்ணிருக்காங்கன்னா அவங்க அத்தனை பேரையும் கைது பண்ணி உள்ள தூக்கி வச்சுட்டு அப்புறமா பேசணும். புரியுதா? இந்த பக்கம் முறுக்கு அமைச்சர் முட்டாப்பைய, அது ஒரு முட்டாள். அது அந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்காரு,
அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட ஊழல் நடந்திருக்குன்னா நிரூபிங்கடா எவனாவது, நிரூபிச்சு காட்டு. நீ ஊழல் நடந்திருக்குன்னா அந்த ஊழலை நிரூபிச்சுட்டு அப்புறம் பேசு. வெறும் வாய்ஸ் அவடால் மட்டும் விட்டுக்கிட்டு இருந்தன்னா இது என்னது? இது நீ என்ன ட்ரை பண்ண விரும்புற? என்ன ட்ரை பண்ற? நான் எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், என்னடா ட்ரை பண்ண விரும்புறீங்க நீங்க? இன்னைக்கு கீர்த்தனா அந்த அம்மா உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கு, நாங்க பரந்தூர் விமான நிலையம் சம்பந்தப்பட்டு அந்த நிலத்தை நாங்க வேற ஒரு தொழில் அமைப்பதற்காக, வேற ஒரு வளர்ச்சி திட்டத்துக்காக நாங்க பயன்படுத்த போறோம் அப்படிங்குது. அப்ப நேத்து முதலமைச்சர் அந்த திட்டத்தை கைவிட்டேன்னாரு. திட்டத்தை விட்டேன் அப்படின்னா கையகப்படுத்துற நிலத்தெல்லாம் விட்டு கொடுக்கல, திட்டத்தை விட்டுருக்காரு. அந்த கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள்ல வேற ஏதோ பண்ண போறாங்க, அப்படித்தானே? அப்ப அரசாங்கம் கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள்ல விவசாய நிலமும் இருக்கு. அப்ப நீங்க விவசாயிகளுக்காக எதுவும் நொட்டல, சரியா? விவசாயிகளோட நலனுக்காக நீங்க எதுவும் நொட்டல. நீங்க நொட்டுறது மக்கள்லாம் இழிச்சாப்பாய அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு வார்த்தையில வளர்றன்ற பேர்ல நீங்க உட்காந்துக்கிட்டு அரசியல் பேசிட்டு இருக்கிறீங்க. பரந்தூர் விமான நிலையம் சம்பந்தப்பட்டு நாங்க எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டோம், அந்த திட்டத்தை கைவிடுறோம்னா மக்கள்கிட்ட இருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலத்தையும் நீங்க விட்டுறணும். அதை விட்டுட்டு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை நாங்க வேற ஒரு வளர்ச்சி திட்டத்துக்கு நாங்க பயன்படுத்துவோம்னா இது திருட்டுத்தனம். அப்ப என்ன வளர்ச்சினாவது நீ சொல்லணும். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை நீங்க கைவிடுறீங்க அப்படின்னா அப்ப வேற எங்க அந்த விமான நிலையத்தை கொண்டு வர போறோம் அப்படின்றத நீங்க முறையா சொல்லணும். அதையும் சொல்லல. இப்ப கீர்த்தனா என்ன சொல்லுது, நாங்க வேற சில மாற்று தொழில் வளர்ச்சி நாங்க செய்ய போறோம்ன்ற. அப்ப என்னன்னு சொல்லணும். இல்ல நான் உட்காந்து இங்கி பிங்கி பாங்கி அப்படின்னு நான் ரீல்ஸ் போட போறேன்னா போய் ரீல்ஸை நீ போடணும், சரியா? என்னங்கிறதே சொல்லாம வார்த்தை அரசியல் பண்ணிக்கிட்டு, வார்த்தை விளையாட்டு பண்ணிக்கிட்டு, இங்க இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சியும் உட்காந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டு, இவங்க பிளானே என்ன தெரியுமா? திட்டமிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா சட்டமன்றத்துல என்ன கருமாந்திரத்தை வேணாலும் நம்ம பேசுவோம், சபாநாயகர் நீக்கிட்டேன்னு சொல்லிடுவாரு, ஆனா நம்ம எடுத்து ரீல்ஸ் போட்டுருவோம். இவ்வளவுதான் இவங்களுடைய சிந்தனை, இது இவங்களோட பிளானு, இதுதான் இவங்களோட பிளானு. இந்த பிளானை செயல்படுத்ததான் இவங்க இவ்வளவு மும்முரமா சம்பந்தமே இல்லாம எதிர்கட்சிகள் என்ன கேள்வி கேட்டாலும் முட்டாப்பாயத்தனமா பேசிட்டு இருக்கிறானுங்க. பூரா வெறும் முட்டாப்பாய மாதிரி பேசிட்டு இருக்கிறானுங்க. அது சட்டமன்றமா என்ன கருமோன்னு எனக்கும் தெரியல. அவை குறிப்புல இருந்து நீக்கிட்டா அவங்க பேசின வார்த்தையெல்லாம் சரியா போயிடுமா? கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுறாங்க பூரா பேரும். இன்னைக்கு முஸ்தபா அவர் சொல்லிட்டு இருக்காரு, 1999 சட்டமன்றத்தில் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? எங்களெல்லாம் பார்த்துட்டு தீவிரவாதின்னு சொல்லிட்டாரு. சரி, என்ன பண்ணலாம்? அதை நாங்க கண்டிக்கிறோம். சரி, கண்டிக்கிற நீ முதலமைச்சரா ஒருத்தரை உட்கார வச்சிருக்கல்ல, அந்த மனுஷன் இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் சொல்லி தொடர்ச்சியா அவரோட எல்லா திரைப்படத்திலும், ஏன் இப்ப அவருடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் படத்துல கூட அவருடைய நண்பர் அந்த இன்னொரு தற்குறி ஒண்ணு இருக்குமே, தூத்துக்குடியில போய் உட்காந்தாதான் கேள்வி கேட்டாதான் சொல்லும், அது என்ன சொல்லணும்னா நோ கமெண்ட்ஸ் சொல்லும். அந்த நோ கமெண்ட்ஸ் தற்குறி அமைச்சரை ஒரு இஸ்லாமியரா சித்தரிச்சு அந்த இஸ்லாமியர் வெடிகுண்டு வைக்கிற மாதிரி தற்குறித்தனமா இஸ்லாமியர்கள்லாம் பயங்கரவாதிகள் தான் சொல்லி துப்பாக்கி படத்துல இருந்து பீஸ்ட் படத்துல இருந்து பல திரைப்படங்கள்ல இஸ்லாமியர்களை பயங்கரவாதியா சித்தரிச்சது இந்த முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். இப்ப அவர் என்ன சொல்லுவ, சட்டமன்றத்துல உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் என்னடானா நான் மதத்தால் இன்னவர் அப்படின்றான், இன்னொருத்தர் என்னடானா என் மதம் புண்பட்டுச்சுன்றான். ஒருத்தன் கூட மக்கள் பிரச்சனையை பத்தி இதுவரையும் பேசலைங்க. ஒப்புறான ஒருத்தனும் ஒரு விஷயம் கூட மக்களுக்காக இதுவரைக்கும் பேசல. எத்தனை லாக்அப் டெத் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. காவல்துறை கையில வச்சிருக்கிறது யாரு? முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். அவர் இது வரைக்கும் வாயை திறந்து அவர் துறை சம்பந்தப்பட்டு ஏதாவது பேசியிருப்பாரா? அந்த துறை சம்பந்தப்பட்டு ஏதாவது நாலேஜ் இருக்கா? ஒண்ணும் இல்ல. சின்ன கேள்வி, தமிழ்நாடு முழுவதும் எத்தனை காவல்துறை அதிகாரிகள் பணியில இருக்கிறாங்க அப்படின்னு விஜய்க்கு தெரியுமா? காவல்துறை அதிகாரிகளுடைய கஷ்டமாவது என்னன்னு தெரியுமா? அந்த துறை சம்பந்தப்பட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஏதாவது அடிப்படை அறிவு அந்த துறை சம்பந்தப்பட்டு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இருக்கா? இல்ல. இது வரைக்கும் லாக்அப் டெத்தை பத்தி பேசவே இல்லை. 100 நாள்ல 5 லாக்அப் டெத் நடந்துருச்சு. 100 நாள்ல 5 லாக்அப் டெத் நடந்துருச்சு. உங்க முதலமைச்சர்
எல்லாத்தையும் லாக் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு சட்டமன்றத்துல. இதுல எங்க முதலமைச்சர் வந்தா யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, அது என்னன்னு கேளுங்க. அப்படி ஒன்றும் அவசியம் இல்லையே, மரியாதை கொடுக்கணுன்ற அவசியம்லாம் ஒன்றும் இல்லையே. அவதூறா தான் பேசக்கூடாது, அசிங்கமா தான் பேசக்கூடாது. ஆனா நீங்க பண்ற அசிங்கத்தை பேசலாம். சரியா? தாவேகா கட்சிக்காரன் இந்த 100 நாள்ல எத்தனை பேர் பாலியல் குற்ற வழக்குல சம்பந்தப்பட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான் தெரியுமா? எத்தனை பேர் உள்ள போயிருக்கான் தெரியுமா? ஆட்சியாடா அது. மக்கள் புரிஞ்சுக்கோங்க, கேவலமான கேடுகட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. வெரி ஒஸ்ட், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. ஒரு சின்ன ஒரு அப்டேட்டு என்னன்னா, புதிதாக நம்ம ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்றோம். அந்த சேனல் வந்து எந்த விதமான பொலிட்டிக்கல் சாயலும் இல்லாத ஜென்ரலா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை நான் அந்த சேனலில் ஷேர் பண்ண போறேன். என்னுடைய டே டு டே வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் அதில் அப்டேட் பண்ண போறேன். என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை, ஜிம் சம்மந்தப்பட்டு, ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்டு அதில் நான் அப்டேட் பண்ண போறேன். என்னுடைய சமையல் திறனை நான் அதில் வந்து எக்ஸ்போஸ் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் அந்த சேனலில் பண்ண போறேன். ஸோ எனக்கு உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதரவு கொடுங்க. இப்போ இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த சூழலில் ஆல்ரெடி அந்த சேனல் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த வீடியோவை மறக்காம பாருங்க. அது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ வீடியோ தான், அதனால பெருசாக நான் எதுவும் பேசலை. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ வீடியோ தான். உங்கள் ஆதரவு எனக்கு தொடர்ச்சியாக வேணும். கொஞ்சம் ஃபினான்ஷியலாகவும் கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டு இருக்கு. அதனால தான் இன்னொரு சேனல் ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யூடியூப் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வேற போட்டாங்க. அதனால எனக்கு உங்கள் ஆதரவு ரொம்ப முக்கியம். அதையும் பாருங்க. அது அரசியல் சார்ந்து இருக்காது, அரசியல் அற்ற ஒரு பல விதமான கலவைகளாக அந்த சேனல் இருக்கும். உங்கள் ஆதரவு ரொம்ப முக்கியம். அதையும் செக் பண்ணி பார்த்துருங்க.